வெல்கம் டு சபரி மினி ஃபுட். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினியேச்சர் திங்ஸ் ஷாப்பிங் போயிருந்தோம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு கோபுரம் பக்கம் இருக்கோம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டிலேருந்து ஒரு ஆர்ச் இருக்கும். அதுலேருந்து நேராக போனீங்கன்னா ரைட் சைடில் நடராஜா ஸ்டோர் அதில் இருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் போகும். அதில் நீங்கள் நேராக ஏறி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தம்பி உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு மாடியிலேயே நம்ம வந்து நேராக உள்ளே போனோன்னா நமக்கு மதுரை மினியேச்சர் ஷாப் வந்துடும். அது உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயாச்சு. இப்போ போய் உள்ளே என்னெல்லாம் இருக்குன்றத ஒரு வியூவாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபுல்லாக தனித்தனியாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இரும்பு பீரோ. இதெல்லாம் வந்து வுட்டு மாதிரியே இருக்கிற ஃபைபர் பீரோ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஸில் இருக்குது. பிங்க்கு, ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸில் இருக்குது. அதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரைண்டர், அப்புறம் ஹாட் பாக்ஸு, திரும்ப பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. மிக்சி, டீ காபி செட்டு, இதெல்லாம் பவுல்ஸு 3-4 செட்டாக இருக்கிற பவுல்ஸு, அப்புறம் அயன் பாக்ஸ், குக்கர், அப்புறம் அடிப்பம்பு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. எல்லாமே ஃபஸ்ட் நம்ம ஓவரால் ஒரு வியூ பார்த்துட்டு தனித்தனியாக இது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு. வாஷிங் மிஷின்லேயே 2 வெரைட்டி இருந்துச்சு. எல்லாமே நம்ம தனித்தனியாக இப்போ பார்க்க போகிறோம். இது மிக்சி, அப்புறம் டீ வைக்கிற பாத்திரம், தூக்குவலி, ரொம்ப வெரைட்டிஸ் இருந்துச்சு. கிட்ட வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணோன்னா அவங்க வந்து நமக்கு கொரியல் அனுப்புவாங்க. ரொம்ப சேஃபாக அனுப்புகிறாங்க, ரொம்ப சூப்பராக அனுப்புகிறாங்க. நீங்கள் வேணும்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்னெல்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணி அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே வாங்கிக்கலாம். அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருந்துச்சு. அதுலேயே ஏகப்பட்டது இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்பூன் போட்டது, நார்மல் மாடலு, புது மாடல், அப்படி நிறைய இருந்துச்சு. பெருசு, குட்டின்னு சொல்லிட்டு அதுலேயே இருக்குது. அப்புறம் அஞ்சரை பெட்டி, அப்புறம் வாளி. இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம மூடி வைக்கிற மாதிரி பாத்திரம், தூக்கு சட்டி, அப்புறம் டிஃபன் பாக்ஸு, அப்புறம் எண்ணெய் ஊற்றி வைக்கிறது, அந்த மாதிரி பாத்திரமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் எல்லாமே இருந்துச்சு. நம்ம எது வேணுமோ பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈய பாத்திரம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஈய பாத்திரம் எல்லாமே இதுலேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து இரும்பு அடுப்பு. நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் தனித்தனியாகவே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓவரால் ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடிக்கி, அப்புறம் நம்ம கூட்டு வைக்கிற அந்த பாத்திரம், சப்பாத்தி கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஓவரால் வியூ பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணில் வச்சுருந்த அடுப்பு, ரெட்டை அடுப்பு, ஒரு அடுப்பு, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவும் வந்து அடுப்பு தான். அப்புறம் நமக்கு தேவையான வடைச்சட்டி, பாத்திரம், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ப்ராசர் ஐட்டம், பித்தளை ஐட்டம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஓவரால் ஒரு வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் எல்லாமே இருக்குது. மாட்டு வண்டி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குடம் அடுக்கிறது, அப்புறம் வண்டி, அந்த மாதிரி குடம் 5 இதாக அடுக்கியிருக்கிறது, அப்புறம் டீ வச்சு ஊற்றுற அந்த பாத்திர செட்டு, அப்புறம் அடுப்பு, குக்கரு, அயன் பாக்ஸு, இட்லி பாத்திரம். இங்கே பாருங்கள், அடுப்பெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், லைட்டு, அப்புறம் பால் கொண்டு போகிற பாத்திரம். கீழே பார்த்தீங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் நிறைய குடம் இருக்குது. அப்புறம் நம்ம காய்கறிலாம் போட்டு வைக்கிற மாதிரி கூடை, அது வந்து நமக்கு சில்வர் மாதிரியே செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மிக்கல், ஆட்டுக்கல், அப்புறம் உரல் சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் நம்ம ஏதாவது உரசிக்கிறதுக்கான கல் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு, குட்டி குட்டியாக ஸ்பூனு, கரண்டி, அது மட்டுமே இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கூடை, அப்புறம் பாத்திரம், வாளி, அடுப்பு, அப்புறம் நம்ம பாத்திரம் கழுவி வைக்கிற அந்த பாத்திரம், இது மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸு, ஸ்பூனு, ஃபோக்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போட்டு வைக்கிற மாதிரி குட்டி குட்டி பாக்ஸு. இது வந்து குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸு. நமக்கு இதுவும் டிஃபன் பாக்ஸு தான், தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. இது பிளாஸ்டிக்கில் ஸ்பூன்ஸு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமுமே இருக்குங்க.
இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு வெரைட்டியான பிளேட்டு, அப்புறம் இட்லி இட்லி சட்டி சொல்ல முடியாதுங்க. இட்லி ஊத்துற அந்த தட்டு, அப்புறம் குட்டி குட்டியாக குட்டி வாளி, அப்புறம் சில்வரில் அடுப்பு, அந்த மாதிரி எல்லாமே அதில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா தையல் மிஷினு, அயன் பாக்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 பொருள் ஒரு பாக்ஸாக அப்படி போட்டு வச்சுருக்காங்க. மினி செட்டாகவே இருக்குது. நமக்கு எந்தெந்த செட்டு வேணுமோ அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பார்த்து எடுத்துக்கிற மாதிரி. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்பி டால்ஸு, அது நிறைய வெரைட்டி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு செட்டு, இது ஒரு மாடலு, அப்புறம் இது ஒரு மாடலு, இந்த மாதிரி நிறைய மாடல் இருந்துச்சு. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இதுவும் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸு, அப்புறம் இங்கே இது பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக இருக்குது. ஒரு பாய், ஒரு கேர்ள், அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு குழந்த இருக்குமா, இந்த பார்பி டால் செட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸி, அப்புறம் மைக்ரோ ஓவன், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சிங்கிளாகவும் நமக்கு கிடைக்கிது. நமக்கு வேணுன்றதை நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்ச மாதிரி பாத்திர செட்டு, அதாவது நம்ம டீ வச்சுக்கலாம், தாளிசம் போடுற பாத்திரம் மாதிரி, அந்த மாதிரி மினியேச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சிங்கிள் பொம்மைங்க, இல்லை குழந்தைங்க விளாடுறது. இந்த செட்டு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறது. இது வுட்டில் இருக்கிற இடியாப்பம், முறுக்கு புளிகிற அந்த இது. இங்கே பாருங்கள், செராமிக் கப் செட்டு, டீ காஃபி ஊற்றி நம்ம குடிக்கிற அந்த கப் செட்டு புது மாடல் வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாடி, அப்புறம் பிளேட்டு, அதுலேயே பார்த்திங்கன்னா தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து கூடை, நம்ம காய்கறி இந்த மாதிரி போட்டுக்க மினியேச்சருக்கு யூஸ் பண்ணுற கூடை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்தினாலேயே நமக்கு வந்து குட்டியாக கட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டூல் மாதிரி. இதெல்லாம் வந்து மரத்தில் செஞ்ச அந்த விளையாட்டு ஜாமான். இது பார்த்திங்கன்னா இரும்புனாலான ஒரு இரும்பு செட்டு. ஒரு அடுப்பு இருக்கும், இதில் ஒரு தோசைக்கல், அப்புறம் ஒரு பணியாரக்கல், அப்புறம் ஒரு வடைச்சட்டி, அப்புறம் இன்னொரு வடைச்சட்டி ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு அருவாமனை, அப்புறம் ஒரு ஜல்லிக்கரண்டி, அந்த மாதிரி செட்டாக இருக்குது அதில். இது பார்த்திங்கன்னா டபுள் அடுப்பு, 2 அடுப்பாக இருக்கிற மாதிரி இரும்புலேயே செஞ்சுருக்காங்க. இரும்பு அடுப்பு இது. இதுலேயே பார்த்திங்கன்னா சிங்கிள் அடுப்பு, இது சிங்கிளு. இதை நம்ம பாருங்கள், இரும்பு சூப்பராக செஞ்சுருக்காங்க, ஃபினிஷிங் எல்லாம் நல்லா இருக்குது. இது 2, இது 1, இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி கிடைக்கிது. அடுத்து பீரோல் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபைபர், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை உள்ளே ஓப்பன் பண்ணோம்னா ஒரு லாக்கர் இருக்குது நமக்கு. அது உள்ள டம்மியாக காசு பணம் வச்சுருக்காங்க. அது குழந்தைங்க விளாடுற மாதிரி அது உள்ளே இருக்குது. அதை உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸு தொங்க விடுற ஹேங்கர் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க, குட்டியாக அழகாக இருக்குது. அதில் ஹோல்டரும் இருக்குது, அதில் நம்ம கோர்த்துக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், நம்ம அழகாக அது 3 கோர்த்தாச்சு. கீழே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே, ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரே ஒன்று இருக்குது. கண்ணாடி முன்னாடி மிரர் இருக்குது, அழகாக குட்டியாக கைப்பிடி, கீழே ரேக் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஃபைபர் தான், ஆனால் வுட் கலரில் இருக்கும், நமக்கு வுட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா லாக்கர் இருக்கும், நமக்கு டம்மியாக காசு பணம் இது இருக்கும். இது டம்மியை வச்சு நம்ம குழந்தைங்க வந்து கொடுத்தோம்னா அழகாக விளாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு தொங்க விடுற ஹேங்கர் இருக்குது. இதுலேயும் நம்ம அதை வந்து அதில் கோர்த்த மாதிரியே கோர்த்துக்கலாம். இதுலேயும் ஹோல்டர் இருக்குது நமக்கு. இங்கே பாருங்கள், அதை அழகாக கோர்த்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே ஒன்று இருக்குது. நம்ம இதை கோர்த்துட்டு அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், டபுள் டோரு இருக்குது. அதுக்கு கைப்பிடி 2 கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், கீழே நமக்கு ஒரு ட்ரே அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரிஜினல் பீரோ மாதிரி அப்படியே மினியாக செஞ்சுருக்காங்க, செமையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு பீரோ. இது சாவியோடு இருக்கும், நமக்கு கண்ணாடி இருக்குது முன்னாடி. இங்கே பாருங்கள், சாவியை திறந்தால் நமக்கு அழகாக அது ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், 3 அடுக்கு இருக்குது, நமக்கு 3 ரேக் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம உண்டியல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து காசு போட்டுக்கிறதுக்காக அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம பணம் போட்டுக்கலாம். நடுவில் வந்துட்டு நம்ம அதை வந்து சேவ் பண்ணி அதில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா லாக் பண்ணிடலாம் நம்ம. இந்த ஹோல்ஸ் பின்னாடி இருக்குது பாருங்கள். முன்னாடி பார்த்திங்கன்னா அழகாக ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, சாவியோடு செமையாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் டோர் இருக்குது. கீழே ஒரு
ட்ரே இருக்குது. மேலே அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் க்யூப் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மில்க்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் குட்டியாக அது எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஜூஸு, அப்புறம் பட்டர். இங்கே பாருங்கள் அடுத்து காட்டுவாங்க பாருங்கள். இது வந்து ஃப்ரூட் ஜூஸு. இல்லை குட்டி குட்டியாக அழகழகாக உள்ள அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பட்டர் ஜீஸ் அந்த மாதிரி இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 7 அப்பு, இந்த பாருங்கள் பெப்சி, 7 அப்பு இந்த மாதிரி குட்டியாக அழகாக ஒரிஜினல் மாதிரியே குட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். கீழே அழகாக நமக்கு ஒரு ட்ரே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் வர்றது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு அதையும் முடிக்கிற மாதிரி ஒரு லாக்கர், அப்புறம் டபுள் டோரு. அது முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் இப்போ காட்டியிருக்காங்க. இந்த ஐட்டம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினு. அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அதுக்கு டியூப்பெல்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பன் பண்ணால் பாருங்கள் அப்படியே ஒரிஜினல் மாதிரியே கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. உள்ளே பாருங்கள், உள்ள வியூ இப்படி தான் இருக்குது. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அது 3 கொடுத்துருக்காங்க. தண்ணி வெளியே விடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு மாடலு. இதுலேயே ஒன்று நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே நம்ம அப்படியே ஒரிஜினல் மாதிரி அப்படியே மினியாக செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பட்டன் ஆன் பண்ண ஆஃப் பண்ணுறதுக்காக சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தண்ணி வந்து வெளியேற்றுறதுக்காக அந்த டியூப் மாதிரி அதுவும் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே இப்படி தான் இருக்கும். அடுத்து அயன் பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் நான் கையில் வச்சு காட்டுறேன். சூப்பராக இருக்குது. இதுக்கு வயரு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜு மாடல் தான். இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது. அந்த ட்ரேக்குள்ளே பார்த்திங்கன்னா பழம் ஆப்பிள் அப்புறம் பனானாலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே அதை எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே வந்து ஐஸ் க்யூப் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. எக் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு ஃப்ரிட்ஜு மாடலு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மிக்ஸி ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்ணாடி ஜார் வச்சு சூப்பராக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட்டு வரும். மறக்காமல் பாருங்கள். இந்த பொருள் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.